ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மாலினிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மீஷோவில், அதுக்கப்புறம் அமேசான்லலாம் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த காப்பர் பவுல் வந்து வாங்கியிருந்தேங்க. இது வந்து இந்த பிரியாணி ஹண்டி மாதிரி இருக்கும், குட்டியா இருக்கும். இது வந்து இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சர்வ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்து வாங்கினேன். நான் இப்போ வரைக்குமே நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 6 மாசம் பக்கமே ஆகுது. அந்த கலர் எதுவுமே ஃபேட் ஆகல, சூப்பரா இருக்கு. காம்போவா காமிச்சிருக்காங்க, ஆனா வந்து சிங்கிள் பீஸ் தான் வரும். டபுளான ரேட்ல தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப அழகா இருக்கிறனால ஒரு சாமிக்கு பிரசாதம் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறனால நான் வாங்கினேங்க. இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ராடக்ட். வித் லிட்டோட வருது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அஞ்சரை பெட்டி வந்து வாங்கியிருந்தேன். நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்லயே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணதை அப்படியே தான் எடுத்து நான் யூடியூப்ல லாங் கண்டென்ட்டா போடுறேன். ஏன்னா லாங் வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறனால. இந்த அஞ்சரை பெட்டி பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஏஸ்தட்டிக்ல ஒரு மாதிரி நல்லா இருக்கு அந்த மாடல். மூடியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஃபிளாரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு குட்டி குட்டியா உள்ள கண்டெய்னரும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லோ கலர்ல. அந்த கலர் அட்ராக்ட் ஆகி தான் நான் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. செம்ம சூப்பரா இருக்கு. மூடியும் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி உள்ள குட்டியா ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அஞ்சரை பெட்டியில பாத்தீங்கன்னா 7 கண்டெய்னர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு பிடிக்கும். நமக்கு ஒரு 50ல இருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கிச்சன்ல கருத்துணி எல்லாம் ஏகப்பட்டது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கருத்துணியோட பிரச்சனை எல்லாம் கம்மியாயிடுச்சுங்க. இது வந்து இந்த மினி மாப்புன்னு சொல்லுவாங்க. கிச்சன்ல நமக்கு தண்ணி கொட்டிடுச்சுனாலோ பால் கொட்டிடுச்சுனாலோ இதை வச்சு இழுத்து விட்டு அப்படியே புழிஞ்சிட்டோம்னா ஈஸியா வந்துடுது. அந்த இதையும் அப்படியே கலட்டி நம்ம காய வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அஃபோர்டபுளான ரேட் தான். அதே மாதிரி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல எதுலையுமே வந்து செல்ஃப்ல அந்த பாத்ரூம்ல அந்த செவுத்துல எதுவுமே ஹேங்கர் கிடையாது. அதனால மீஷோல இந்த 2 ஹேங்கர் காம்போல வாங்கினேன். ரேட்டும் கம்மியா தான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம ஆணியெல்லாம் அடிக்க வேண்டாம், டைல்ஸ்ல அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா வந்து நமக்கு செவுத்துல ஆணி அடிக்காம மாட்டிக்கிறனால கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு நம்ம மோட்ரு வந்து போட்டுட்டு மறந்துடுவோம். வீட்டில் தண்ணி மோட்ரு போட்டோம்னா டேங்க்ல வலிஞ்சு போய்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து சுத்தமாக ஞாபகமே இருக்காது. அதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைச்சிது. மோட்டார் அலாரம். இதை வந்து நாங்கள் வீட்டில் மாட்டி வச்சிருக்கோங்க. இப்போ வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒயரை மட்டும் நம்ம சேஃபாக மாட்டி மேலே வச்சுக்கணும். அலாரமை வந்து உள்ளே வந்து நம்ம வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அலாரம் அடிக்கிறது கேட்கும். வெளியே அலாரம் மாட்டக்கூடாது. இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். 200 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மோட்ரு போட்டுட்டு கவலையே இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். நிறைஞ்சிச்சுன்னா இந்த அலாரம் அடிக்கும், நான் பாட்டுக்கு ஆஃப் பண்ணிக்குவேன். சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த அஞ்சரை பெட்டி மாதிரி தான். ஆனால் வந்து இது மசாலாலாம் போட்டு வச்சுக்கலாம். அஞ்சரை பெட்டியில் நம்ம மசாலா பெருசாக போட மாட்டோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். டீ காஃபி தூள் போட்டு சர்க்கரை போட்டு வச்சுக்கலாம். உப்பு போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குட்டியாக ஒரு 6 ஸ்பூனும் வந்து கொடுத்துருக்காங்க. 6 கண்டெய்னருக்கு 6 ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அந்த மூடிக்கிட்ட மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக இருக்கணுங்கிறக்காக. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என் பொண்ணுக்காக வாங்கினது. அவங்க ஸ்டடி பண்ணும்போது ஸ்டடி டேபிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. கீழே உட்காந்து படிக்கிறனால இடுப்பு வலிக்குதுன்னு. அதுக்காக இது வாங்கினேன். நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கறனால அவங்க பென்சிலு பேனெல்லாம் போட்டு வச்சுட்டு எப்போ வந்து உட்காந்து படிக்கும் போதும் டக்குன்னு அதில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைடில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. எவ்வளோ நேரம் குழந்தைங்க உட்காந்து படித்தாலும் அந்த அப்படியே செவுத்துல சாஞ்சிட்டு இதை வந்து மடியோட வச்சு அணைச்சி பிடிச்சிட்டு படிக்கும்போது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்காது. புக்கை மடியில் வச்சுட்டு படிக்கும்போது தான் கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி ஸ்டாண்டு.
இது ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் நான் வாங்கினேன். உண்மையாலுமே செம்ம ஒர்த்துங்க. தட்லி இட்லி அப்புறம் நார்மல் இட்லி எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணணும்னாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இடியாப்பம் செஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நான் இட்லியும் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்ததுங்க. பிளேட்டில் ஒட்டாமல் நீட்டாக வந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைனரு. இது பார்த்தீங்கன்னா நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம தேவையான இடத்துல நீட்டாக கட் பண்ணி போட்டுட்டு வாஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம செல்ஃபில் வந்து நியூஸ் பேப்பரு அப்புறம் அந்த சாதா பேப்பரெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செல்ஃப் லைனர் வாங்கி போட்டு வச்சிட்டோன்னா நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து டீ ஸ்ட்ரெயினருங்க. நான் அதிகமாக டீ குடிப்பேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-7 டீ வரைக்குமே நான் குடிப்பேன். டீ குடிக்கிறனால என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்கள் வருது பிரச்சனையாக இருக்குன்ட்டு இந்த டீ ஸ்ட்ரெயினர் ஒன்று வாங்கினேன். இன்ஃப்யூசர்னு சொல்கிறாங்க. டீ தூள் இதில் போட்டுட்டு நம்ம அப்படியே பால்லையோ தண்ணிலையோ போட்டு வச்சிட்டோன்னா டிகேஷன் மட்டும் நமக்கு இறங்கிட்டு அந்த டஸ்ட்டு உள்ளே போகாமல் பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப அவசியம்னு கிடையாது, ஆனால் என்ன மாதிரி அதிகமாக டீ குடிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ஊதுபத்திங்க. 6 ஃப்ளேவர் இருக்கிற ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நான் வாங்கினேன். ஒரு பேக்கெட் ஊதுபத்தியே பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 6 ஃப்ளேவரும் சூப்பராக இருந்தது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய குச்சி இருக்குது. நான் கரெக்டாக எவ்வளோ குச்சி இருக்குன்னு கவுண்ட் பண்ணல. நிறைய குச்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூஜை டைமுக்கெல்லாம் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணி வாங்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் வாங்கி வச்சிட்டோம்னாலே நமக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.